ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நடிகர் கமல்ஹாசன். வெறும் இன்னைக்கு நடிகர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு அரசியல்வாதி. இப்போ ராஜ்யசபா எம்பியும் ஆக போறாரு இல்லையா? நடிகர், அரசியல்வாதி கமல்ஹாசன் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது பலருக்கும் எப்படி தெரிய வந்துச்சு அபிஷியல் அப்படின்னா, ஏன்னா நம்ம பல நடிகர்கள் குறித்து பல மாதிரியான கருத்துக்கள் இருக்கும். அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ இந்த படத்துக்கு இவ்வளோ சம்பளம் வாங்கினாராமே அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த படம் இவ்வளோ வசூல் பண்ணிச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் அபிஷியலாக அவங்க சொல்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்படி கமல்ஹாசன் அவர்களுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு சட்டப்பூர்வமாக அவர் சொல்லியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இந்த வரக்கூடிய ஜூன் 19ஆம் தேதி தமிழகத்தில் 6 மாநிலங்களவைக்கான எம்பிகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த தேர்தலில் கமல் அவர்களும் திமுக கூட்டணியிலிருந்து வேட்பு மனுவை நேற்று தாக்கல் செய்தார் இல்லையா? அந்த வேட்பு மனுவை தாக்கல் பண்ணதில் அவருடைய சொத்து விவரம், இன்னும் பல அவருடைய விஷயங்கள்லாம் வந்து அதில் வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அதிலிருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்க்கலாம், வெறும் சொத்து பட்டியல் மட்டும் இல்லாமல். முதல்ல நடிகர் கமல்ஹாசன் அவர்களை பற்றி பார்க்கும்போது, அவர் ஒரு நடிகர், அதை தாண்டி ஒரு டைரக்டர், அதை தாண்டி ஒரு ப்ரொடியூசர், அவரை வந்து ஒரு பெரிய இன்டெலெக்சுவலாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவருடைய படிப்பு என்னன்னு பார்த்தா, அவர் அதிகாரப்பூர்வமாக அவர் படித்தது அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்னு பார்த்தா 1967 சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய MCT முத்தையா செட்டியார் பள்ளியில் வந்து 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கார். வெறும் 8ஆம் வகுப்பு படித்தவர் தான் இன்றைக்கி ஒரு சினிமாவுடைய யூனிவர்சிட்டியாக இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஆச்சரியமான தகவல். அவருடைய தொழில் அப்படிங்கிறதுல அவருக்கு சினிமா அதுதான் இருந்துச்சு. ஸோ அவருடைய தொழில் நடிப்பு அப்படிங்கிறதான் குறிப்பிட்டிருக்கார். அவர் படம் தயாரிக்கிறதுலாம் 2வதாக தான் இருக்குது. ஆனால் அவருடைய தொழில் வெறும் இப்போ நடிப்பு மட்டும் கிடையாது. அதிலிருந்து சினிமாவிலே வந்து ப்ரொடக்ஷனில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கார். ஃபிலிம் ப்ரொடக்ஷன், ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷனில் அவர் சகோதரர்களில் ஒரு பார்ட்னராகவும் அவர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில கட்டிடங்கள் மூலமாக அவருக்கு கமர்ஷியல் பில்டிங்ஸ்லேருந்து, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து சில வருவாய் அவருக்கு மாத வருமானம் அதிலிருந்து வருது. அது இல்லாமல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, கமல் அவர்கள் விவசாயம் மூலமாகவும் பொருளீட்டுறார் அப்படிங்கிறது தான். ஏன்னா எல்லாருக்குமே கமல் அப்படின்னா அவர் சினிமா மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு திண்டுக்கல்லில் கிட்டத்தட்ட ஒரு 22 கோடி ரூபாய்க்கு விவசாய நிலம் இருக்குது, அதாவது கொடைக்கானல் கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். அதையும் அவர் வந்து அபிடவிட்டில் தெரிவிச்சிருக்காரு. அது மூலமாகவும் அவருக்கு வருமானம் வருது அப்படின்றத சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே கமல் அவர்களுக்கு திருமணம் செய்து சரிதா அவர்களை வந்து விவாகரத்து செய்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதனால் அவருக்கு மனைவி இப்போதைக்கு அவர் வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கல, அவருக்கு மனைவியாக யாரும் இல்லை அப்படிங்கிறதால தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அவருடைய வாரிசுகளாக ஸ்ருதிஹாசன், அக்ஷராஹாசன் 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். ஆனால் இந்த இதில் மூலமாக என்ன அப்படின்னா, வழக்கமாக என்னென்ன அப்படின்னா, அவங்களுக்கு வாரிசு இருக்குன்னா ஒன்று அந்த வாரிசு மூலமாக அவங்களுக்கு ஒரு வருமானம் வர்றது, இல்லை இவங்க அவங்களுக்கு செய்கிறது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி எதுவுமே இல்லை. அவங்க 2 பேருமே வந்து கமலை சார்ந்து அவங்க இல்லை, அதே போல் அவங்கள சார்ந்து கமல் அவர்களும் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. ஒன்லி இன்கம் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது கமல் அவர்களுடைய நடிப்பு, சினிமா தயாரிப்பு, அது இல்லாமல் விவசாயம், அது இல்லாமல் சில வாடகை, இது மூலமாக தான் அவர் வந்து வருவாய் ஈட்டுறாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அப்படி இது மூலமாக அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக கமல் அவர்களுடைய சொத்து மதிப்பு வந்து 305,55 லட்சம் ரூபாய். இன்னைக்கு, அதாவது நேற்றுக்கு ஜூன் 6ஆம் தேதி அவர் அந்த மனுவை தாக்கல் பண்ணதிலிருந்து அவர் சொல்லியிருக்கிற விவரம். அதில் கமல் அவர்களுக்கு கடனும் இருக்குது. இப்போ ஒரு 305 கோடி ரூபாய்க்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் அப்படின்னா, அவர் கடன் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 50 கோடி கிட்ட கடனும் இருக்குது. சில தனியார் நிறுவனங்களில், வங்கிகளில் அவர் கடன் வாங்கியிருக்காரு. இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னா கடன் வாங்கி பண்ணுற மாதிரி அப்படி அவருக்கு கடனும் இருக்குது. ஸோ எவ்வளவு கடன் இருக்குது, எவ்வளவு அசையும் சொத்து, எவ்வளவு அசையா சொத்து, அதுபோல் இன்னும் சில விவரங்களை, கையிருப்பு எவ்வளவு இருக்குது, அது மாதிரியான விவரங்களை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வங்கி டெபாசிட்டுகள் 2.43 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி டெபாசிட்டில் இருக்குது. அதே போல் மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்னு பார்த்தோம் அப்படின்னா
26.1 லட்சம் ரூபாய்க்கு அதில் வந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்சூரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2.39 கோடி அளவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு. அதே போல் அவருடைய அசையும் சொத்துக்கள்னு பார்த்தா அவர்கிட்ட ஒரு 4 லக்ஸுரி கார் இருக்குது. அந்த கார் என்னென்ன விவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா BMW 730 LD, Lexus LX, மெர்சிடஸ் பென்ஸ் அப்படின்ற இந்த கார்கள்லாம் அவர் வந்து வச்சிருக்காரு. இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.43 கோடி ரூபாய், அதாவது 8 கோடி ரூபாய் 43 லட்சம் இந்த கார்களுடைய விலை மதிப்பா இருக்குது. கையில இருக்கக்கூடிய ரொக்க பணம் அப்படின்னு பார்த்தோம்னா 2.60 லட்சம், அதாவது 2,60,000 ரூபாய் வந்து கையிருப்பா அவர்கிட்ட வந்து ரொக்க பணம் இருக்குது. இது இல்லாம ஒரு 50 கோடி ரூபாய் அப்படின்னு கடன் சொன்னோம் இல்லையா, அது எக்ஸாக்டா எவ்வளோ அவர் வங்கிகள்லையும் தனியார் நிறுவனத்திலையும் கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 49.67 கோடி ரூபாய் வந்து கடன் வாங்கியிருக்காரு. அதாவது 49 கோடியே 67 லட்சம் ரூபாய் கமல் அவர்களுக்கு இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய கடனா இருக்குது. அது மட்டும் இல்லாம அவருக்கு சில வாடகை மூலமா வருவாய் வருதுன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு அப்படி கட்டிடங்கள் மூலமா வரக்கூடிய, அதாவது வீடா இருக்கலாம் இல்ல கமர்ஷியல் பில்டிங்கா இருந்து அது மூலமா வரக்கூடிய பில்டிங்னு பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வார்பேட்டையில 2 வணிக வளாகம் வச்சிருக்காரு. அது போல உத்தண்டி, சோழிங்கநல்லூர் இங்கே 2 வச்சிருக்காரு. ஸோ மொத்தம் 4 வணிக வளாகங்கள் அது மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படின்றது இருக்கு. அதனுடைய அந்த சொத்தினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 4 வணிக வளாக கட்டடத்தினுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 111.1 கோடி ரூபாய், அதாவது 111 கோடியே 1 லட்சம் ரூபாய்க்கு இந்த 4 பில்டிங்களுடைய மதிப்பு மட்டும் சொல்லலாம். அதே போல திண்டுக்கல் வில்பட்டியில் இருக்கக்கூடிய விவசாய நிலம் சொன்னோம் இல்லையா, அந்த திண்டுக்கல் வில்பட்டியில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தோட மதிப்பு அப்படின்னு பார்த்தா 22 கோடியே 24 லட்சம் ரூபாய்க்கு அந்த நிலத்தோட மதிப்பு மட்டும் இருக்குது. 2023-24 இந்த நிதியாண்டுல, அதாவது அவருடைய தயாரிப்புல கடைசியா வந்த அமரன் திரைப்படம் வரைக்கும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கிடுங்களேன், அது அந்த ஆண்டுல மட்டும் அவர் ஈட்டிய வருமானம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 78.90 கோடி, அதாவது 78 கோடியே 90 லட்சம் ரூபாயை அவர் வருமானம் ஈட்டியிருக்காரு. இது அமரன் திரைப்படம் தயாரிப்பு மட்டும் இல்லாமல் அவர் சில படங்கள் நடிச்சு கூட இருக்காரு. இப்போ கல்கி மாதிரியான படங்களில் அவர் வந்து கமிட் ஆனது இந்த போல் அதில் இருக்கக்கூடிய வருமானமாக இருக்கலாம். அது மொத்தமாக அந்த வருமானம் வந்து அந்த ஓராண்டில் அவர் சம்பாதிச்சது. இப்போ இதில் இந்த அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு, இதில் கார் மட்டும் நம்ம பார்த்தோம், இது இல்லாமல் அசையும் சொத்துக்களுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59 கோடியே 69 லட்சம், அதாவது 59 கோடியே 69 லட்சம் ரூபாய்க்கு வந்து அவருடைய அசையும் சொத்தினுடைய மொத்த மதிப்பாக இருக்குது. அசையா சொத்துக்களுடைய மதிப்பு அப்படின்னு பார்த்தா இன்றைய தேதி வரைக்கும் 245 கோடியே 86 லட்சம், அந்த அளவுக்கு அவருடைய அசையா சொத்துக்கள் எல்லாம் லேண்டு, பில்டிங்கு இதெல்லாம் சேர்த்து அந்த மதிப்பாக இருக்குது. ஆக மொத்தம் அவருடைய சொத்து மதிப்பு 305.55, அதாவது 305 கோடி 55 லட்சம் ரூபாய்க்கு அவருடைய மொத்த சொத்து மதிப்பு. அதில் கடன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 49 கோடியே 67 லட்சம் ரூபாய். இதை பார்க்கலாம். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, கமல் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக அவர் சினிமா நடித்து பெருசாக கமர்ஷியலாக அவர் வந்து சக்ஸஸ்லாம் கொடுக்கல, எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணிகிட்டே இருக்காரு, சினிமாவில் சம்பாதிக்கிறது சினிமாவிலே போடுறாரு அப்படிங்கும்போது அவர் பெருசாக பொருளீட்டாமல் இருந்த காலம்லாம் இருந்துச்சு. அதை கொஞ்சம் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர் பணம் சம்பாதிக்கிறது இந்த விக்ரம் படத்தில் தான் இருந்து தான் அவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாரோ அப்படிங்கிறத இந்த 2 இடத்துல நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அபிஷியலாக அவர் இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டியிட்டது, வேட்புமனு தாக்கல் பண்ணதுன்னு பார்த்தோம்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் அவர் கோவை மேற்கு தொகுதியில் போட்டியிடும்போது அங்கே வந்து வேட்புமனுவை தாக்கல் பண்ணார் இல்லையா, அப்போ அவருடைய சொத்து மதிப்பாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 2019-2020 நிதியாண்டில் அவர் சம்பாரித்த தொகை அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22 கோடியே 1 லட்சம் ரூபாய், அவ்வளவுதான் சம்பாரிச்சிருக்காரு. இப்போ 2023-24 அவர் சம்பாரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் கிட்ட ஈட்டியிருக்காரு. இதுக்கும் அதுக்குமான வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அதே போல் அப்போ அவர்கிட்ட அசையும் சொத்துக்களுடைய மதிப்பாக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 45 கோடியே 9 லட்சம் ரூபாய், 45.09 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ அவருடைய அசையும் சொத்துக்களோட மதிப்பை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 59.69, அதாவது 59 கோடியே 69 லட்சம் ரூபாயா இப்போ வந்து அவருடைய அசையும் சொத்து இருக்குது. அதில் பெரிய வளர்ச்சி இல்லை, ஆனால் முன்னையோட கொஞ்சம் கூடுதலாக தான் அந்த அசையும் சொத்தோடு இருக்குது. இதில் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா அசையா சொத்துக்களில் இப்போ வந்து பார்க்கலாம். அப்போது அவருடைய அசையா சொத்துக்களுடைய மதிப்பு
131,84,00,000 தான் அப்போ அந்த சட்டமன்றத்தில் அவர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யும்போது சொல்லியிருந்தது. இப்போ ராஜ்யசபா எம்பிக்கு அவர் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது இப்போ அவருடைய அசையா சுத்தா சொல்லியிருக்கிறது வந்து 245 கோடி கிட்டத்தட்ட. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 245,86,00,000 ரூபாய். கிட்டத்தட்ட 131 கோடி எங்கே இருக்குது, 245 கோடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தது கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகளில், அதுக்கு பிறகு பார்த்தோம்னா 5-6 ஆண்டுகளில் அவர் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே ஜாஸ்தி, 140 கோடி கிட்ட, 110 கோடி கிட்ட ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இருந்ததை விட அந்த அளவுக்கு அவர் வந்து சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறது. இது விக்ரம், அமரன் மாதிரியான படங்களுடைய வெற்றி. இப்போது நிறைய இப்போ தக்லை, ஆமாம் ஏற்கனவே கல்கி அவர் பண்ணது அப்படின்னு அவர் சினிமா ரீதியாக பெருசாக சம்பாரிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இதுலேருந்தே இப்போ புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நடிகர் கமல்ஹாசனா அவர் அரசியல்வாதியாக 7-8 ஆண்டுகளாக இருந்தால் கூட அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் எங்கும் பதவி வகிக்கல. அதனால இந்த சொத்து பட்டியல் போன முறைக்கும் இந்த முறைக்கும் கம்பேர் பண்ணும்போது அவர் ஒரு சினிமா தயாரிப்பாளராக நடிகராக இவ்வளோ சம்பாரிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பேசுகிறோம். அது சந்தோஷமாக கூட அவருடைய ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாமல் பலருக்கும் இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ராஜ்யசபா எம்பி ஆக போகிறாரு. இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தலையோ இல்லை சட்டமன்ற தேர்தலையோ அவர் போட்டியிடும்போது வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருடைய சொத்து மதிப்பு கண்டிப்பாக அப்போ இன்னும் வளர்ச்சி பெறும்போது அது இன்னும் விமர்சனங்களுக்கு உள்ளாகும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.